கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் களத்தில் மிக உறுதியாக நிலை பெற்றிருந்த சில அடிப்படைகள் மாறுகின்றன. இதுதான் முதல் முக்கியமாக கவனப்படுத்த வேண்டியது. அது மட்டுமல்ல, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழக அரசியல் தேர்தல் அரசியல் களம் எப்படி பயணிக்கப் போகிறது என்பதற்கான புதிய வழித்தடங்களை ஒருவேளை நிர்மாணிப்பதற்கு அதற்கான திசை காட்டல்களையாவது தருகின்ற ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் அமையக்கூடும் என்பது எம்முடைய கணிப்பு. இந்த ஆய்வை நாங்கள் எப்படி மேற்கொண்டோம் என்பது மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் அருகில் இருக்கிறவர் பேராசிரியர் அமல் ஜேவியர் ராஜ் அவர்கள். அவர் பல பன்னாட்டு நிறுவனங்களில் மிக உயர் பதவிகளில் இருந்தவர். லோயலா லீபா என்று சொல்வார்கள், அந்த லீபாவிலும் ஒரு பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். ஆய்வு புலத்தில் குறிப்பாக டெக்னிக்கல் ரிசர்ச்சில் மிகவும் தேர்ந்தவர், அனுபவம் மிக்கவர். அவர் ஒரு பெரிய அணியினர் தான் இதை செய்திருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் முகமாக இங்கே இருக்கிறோம். அப்போது எப்படி இந்த ஆய்வு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, வெறும் களத்திற்கு சென்று ரேண்டம் சாம்பிளிங் எடுப்பதல்ல, அது கடைசியாக எடுத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக கடந்த 5 சட்டப்பேரவை தேர்தல் தரவுகளை துல்லியமாக திறனாய்வு செய்தும் கட்சிகளின் இப்போதைய வலிமைகள் போதாமைகளை கணக்கில் எடுத்தும். இதை நாம் புரியும்படி சொல்லணும்னா, ஏன்னா ஊடக நண்பர்கள் என்பதால் அந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ கடந்த 5 சட்டப்பேரவை தேர்தல்களையும் நீங்கள் துல்லியமாக ஆய்வு செய்தீர்கள் என்றால் 15% மேலாக வாக்கு வேறுபாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றிருக்கிற தொகுதிகள் 27. அப்போ இந்த 27 இந்த தேர்தலை அவங்க துவக்க மாட்டாங்க. இது ஒரு சாஸ்வதம். இதில் நம்ம வேற விவாதிக்க வேண்டிய தேவையே இல்லை. அதே போல கடந்த 5 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் 15% மேலாக பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது கூட்டணி வென்ற தொகுதிகள் என்பது ஒரு 31 இருக்கிறது. இதிலும் நம்ம அங்கே போய் வேறு எதுவும் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆய்வுங்கிறது வெறும் களத்திற்கு சென்று 100 உரையாடல்கள் பதிவுகள் நிகழ்த்துவது மட்டுமல்ல. அதே போல் நாங்கள் ஒரு 10லிருந்து 15% வேறுபாட்டில் வென்றது எத்தனை தேர்தல்களில் வென்றிருக்கிறார்கள், 5லிருந்து 10% வென்ற தொகுதிகள் எவ்வளவு இருக்கிறது. அதே போல் 5% கீழ் 3% கீழ் வேறுபாட்டில் ஒவ்வொரு அணிக்கென்று மாறி மாறி நிகழும். அந்த எந்த காரணங்களால் மாறியது, எதனால் மாறியது, இப்படிப்பட்ட ஆய்வுகள் தான் முதல் அடிப்படை ஆய்வாக எங்களுக்கு இருந்தது. இரண்டாவதாக ஆளும் ஆட்சி மட்டில் மக்கள் என்ன ஒரு மனநிலையை வைத்திருக்கிறார்கள் அப்படி என்பது. மூன்றாவதாக கூட்டணி அரித்மேட்டிக்ஸ்னு சொல்லுவோம், அந்த கணக்கு, ஒவ்வொருவருக்கும் உள்ள வாக்கு கணக்கு என்பது. அந்த அலையன்ஸுக்கு இடையில் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது ஒரு குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி. அதைவிட மிக முக்கியமாக சமூக கூட்டணியையும் நாங்கள் படிப்போம். இது இப்போ கடந்த தேர்தல் என்றால் எளிதாக சொல்லிவிடலாம். 2021 தேர்தலில் மொழிவழி சிறுபான்மையினரும் மதவழி சிறுபான்மையினரும் வட தமிழகத்து தலித் மக்களும் இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்திருக்கவில்லை என்றால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது என்பதை உறுதியிட்டு நாம் சொல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் சமூக கூட்டணி என்பது ஒவ்வொரு அணிக்கும் இருக்கிறது. ஸோ இவையெல்லாம் ஒரு ஆய்வு செய்து நிறைவாக இந்த முடிவுகள் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் களத்திற்கு சென்று ஒரு ரேண்டம் சாம்பிளிங் எடுக்கிறோம். அந்த அணுகுமுறையை தான் நாம் கடைபிடித்திருக்கிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில் முதலில் சில முக்கியமான கவனப்படுத்தல்கள். ஒன்று, 2026 சட்டப்பேரவை தேர்தல் 4 முனை போட்டியை சந்திக்கிறது. இத்தேர்தலை பொறுத்தவரையில் ரொம்ப கவனிக்க வேண்டியது, ஒரு கட்சிக்கு எவ்வாறு அந்த கட்சி அல்லது கூட்டணிக்கான வாக்கு சதவீதம் வந்து சேர்கிறது என்பதை விட எவ்வாறு பிரிகிறது என்பது முக்கியமாகிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சேர்வதை பற்றிய படிப்பை விட எவ்வகையில் அது பிரிகிறதுங்கிறது ஒரு முக்கியமான படிப்பு. ரெண்டாவது, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தின் நடிகர் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலினுடைய மையமாக மாறியிருக்கிறார். இது ஒரு உண்மை. சிறார்கள், இளையர்கள், பெண்களிடையே அவர் பேசு பொருளாக மாறியிருக்கிறார். அதனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய சாதனைகளும் தேர்தலை கருத்தில் கொண்டு அது முன்னெடுத்த சில முக்கியமான நகர்வுகள், குறிப்பாக பெண்களுக்கு நேரடியாக 5000 ரூபாய் அனுப்பி வைத்தது,
இவற்றினுடைய தாக்கம் வீச்சு என்பது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் மங்கலாகி இருக்கிறது. இது இன்னொரு முக்கியமான கவனப்படுத்துதல். மாண்புமிகு there is one constant, மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களினுடைய ஆளுமையை பொதுவில் ஒரு பக்குவமான, முதிர்ச்சியான, அதிரடித்தன்மை இல்லாத ஒரு தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பலம் என்று நாங்கள் கருதுகிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது அதிருப்திகள் பல இருந்தாலும் இந்த ஆட்சியை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்கின்ற ஒரு அலையாக அது வடிவம் பெறல. ஒரு கம்பெல்லிங் ஒரு டிசையர், பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சி பிகமிங் எ வேவ் ஆர் இன்டென்சிட்டி என்று சொல்வார்கள். அப்படி ஒரு அலை ஒன்றும் இந்த முறை இல்லை. மேற்கு வடமேற்கு மாவட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியான முன்னிலை வகிக்கிறது. 2021 தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளிடையே இருந்த ஒரு ஒற்றுமையும் களத்தில் ஒருங்கிணைந்த செயல்பாடும் 2026 தேர்தலில் இல்லை. இதுவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாங்களும் அதை பார்க்குறோம், அதை பதிவு செய்கிறோம். கொள்கை முகங்களாக நல்ல இரண்டாம் நிலை தலைவர்கள் இல்லாமையும், திரளும் கூட்டத்தை தொண்டற்படையாக மாற்றும் அமைப்பு உருவாக்க திறன் இன்மையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கியமான பலவீனங்கள். இந்த இரண்டும் இருந்திருந்தால் ஒருவேளை அவர் ஏறக்குறைய அந்த ஆட்சிக்கு பக்கத்தில் வந்திருப்பார். ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி தலைவராக வேணும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருப்பார். மீண்டும் சொல்கிறேன், கூடுகிற கூட்டத்தை தொண்டர்களாக மாற்றுகிற அந்த ஒரு கட்டமைப்பிற்கான ஆளணிகள் இல்லையோ என்று எங்களுக்கு எண்ண தோன்றுகிறது. அதே போல் எந்த ஒரு கட்சியானாலும் தமிழகத்தில் நீங்கள் ஒரு கொள்கை கோட்பாட்டு முகங்கள் நிறைய இருந்தால் தான் மிட் ஆடியன்ஸ் நம்புவாங்க, மிட் ஓட்டர்ஸ் நம்புவாங்க. அந்த ஒரு தன்மையும் இல்லாமல் இருக்கிறது. முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரை, தேனி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் திமுக வெற்றிக்கு உதவுகிறார். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் முதல் கட்டத்தில் செய்த ஆய்வின் போது இதை கவனிக்கலை. ஸோ எங்களுடைய ஆய்வு முடிவுகள் வேறு மாதிரி இருந்தது. நாங்கள் மதுரையிலேருந்து முதல்ல வந்த ரிசல்ட்ஸை நம்பலை. பட் இப்போ போய் பார்க்குறப்போ அவர் ஒரு சின்ன ரோல் ஆனால் கிரிட்டிக்கல் ரோல் அவர் ப்ளே பண்ணுறார். திமுகவினுடைய சமூக கூட்டணி பேரளவு சீராக இருக்கிறது. நான் முதல்ல சொன்னதை போல் அதற்கு ஒரு சோஷியல் கோலிஷன் இருக்குது. மொழி வழி, மத வழி, இன்னும் வட தமிழகத்து தலித் மக்கள், அருந்ததியர் சமூகத்தில் கணிசமானவர்கள் இம்முறை விஜய்க்கு நகர்ந்தாலும், அதே போல் தலித் சமூகத்திலும் பறையர் சமூகத்தில் இளையர்கள் விஜய் நோக்கி நகர்ந்தாலும் கூட சோஷியல் கோலிஷனுங்கிறது திமுகவுக்கு சரியாக இருக்குது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய ஒரு ஸ்பைன்னு சொல்லுவோம், அதனுடைய முதுகெலும்பாக இருந்த சமூக கூட்டணி முக்குலத்து சமூகம் ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்குது. இந்த ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் தெரியுது. குறிப்பாக தென் தமிழகத்தில் டீப் சவுத்தில் அது தெரியுது. இன்னொரு முக்கியமான ஒரு கவனிப்பு என்ன அப்படின்னா, குறைவான, அதாவது ஒப்பீட்டளவில் குறைவான வாக்கு சதவீதம் இது இந்த தேர்தலில் மட்டும்தான் நடக்குதுங்க. அதாவது ஒரு 30% ஓட்டு வாங்கிட்டு இவ்வளவு தொகுதிகளை வெல்வது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு இந்த முறை அது நடக்கிறது. வாக்கு சதவீதம் குறைவாக வாங்கினாலும் எண்ணிக்கையில் அது கன்வர்ஷன் இன்டு சீட்ஸுங்கிறது அதிகமாக நடக்குது அந்த ஒப்பீட்டளவில். அதே வேளை ஏறக்குறைய அதுக்கு பக்கத்தில் விஜய் அதே அளவுக்கு வாக்குகள் வாங்கினாலும் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக அது தொகுதிகளாக கன்வெர்ட் ஆகலை. இதுவும் எங்களுடைய ஒரு கவனம். இந்த கடைசி ஒரு 3-4 நாட்கள் களத்தில் மாற்றங்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் ஒழிய தமிழகத்தை விஜய் அவர்களினுடைய தாவேக்கா அதிகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை சிதைப்பதை நாங்கள் எல்லாரும் இப்போ அருந்ததியர் சமூகம், பறையர் சமூகம், இப்படி இன்னும் ஒரு தொகுப்பு கிறிஸ்தவர்கள் இந்த வாக்குகளை விஜய் கொஞ்சம் சிதைத்தாலும் கூட அதிகமாக அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளைத்தான் சிதைக்கிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில் கணிசமான தொகுதிகளில் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 3ஆம் இடத்திற்கு நகர்த்துவது போல எங்களினுடைய பதிவுகள் தெரிகின்றன. மிக முக்கியமாக கடைசியாக இந்த கவனப்படுத்தல் சொல்ல வேண்டுமென்றால், கடந்த 50 ஆண்டுகளுக்கும் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியலுக்கு நேர்ந்த ஒரு தனித்துவம் என்பது 2 முனைகளுமே, 2 கோல் போஸ்ட்டுமே திராவிட கட்சிகள். அப்படி தான் இங்கே இருந்தது. இந்த தேர்தலில் அந்த பைப்போலாரிட்டின்னு சொல்லுவோம், 2மே திராவிட கட்சிகள். அது கொஞ்சம் சேதமாகிறது அல்லது கடும் ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. அது இன்னும் கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய
தேர்தல்களும் தமிழக அரசியலும் முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு திசையில் இருக்கும். ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது நடந்துருச்சு. அந்த ஃப்ராக்மெண்டேஷனை யார் ரீகாலிபிரேட் பண்ண போகிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு ஓப்பன் கிரவுண்டாக இருக்கும் வரக்கூடிய காலத்தில். இந்த அடிப்படையில் நாங்கள் யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்பது எங்களுடைய கணிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 43% வாக்கு குறைந்தபட்ச வாக்கும் 45 என்பது அதிகபட்ச வாக்காக இருக்கலாம் என்றும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 30% வாக்கு என்பது குறைந்தபட்ச வாக்காகவும் 32 என்பது அதிகபட்ச வாக்காகவும் இருக்கும் என்பதும், தமிழக வெற்றி கழகம் வந்து இட்ஸ் வெரி நெபுலஸ் volatile. எங்கள் கணக்கு பிழையாக கூட போகலாம். ஆனால் குறைந்தபட்சம் அவர்கள் ஒரு 19% வாங்கக்கூடும், அதிகபட்சம் 23 வாங்கலாம், சில இடங்களில் இதை விட அதிகமாக கூட அவர்கள் வாங்கக்கூடும் என்பதும் எங்களினுடைய அவதானமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியம், அதே போல் ஒரு வேளாண் குடிகள், சீரியஸான தமிழ் திங்கர்ஸ், விவசாய சங்கங்கள் போன்ற சார்ந்தவர்கள் அவருக்கு சாதகமாக இருப்பது போல் தெரிகிறது. 5-6% வாக்குகள் அவர் வாங்குவார். விஜய் வந்திருக்கவில்லை என்றால் அவருடைய வாக்கு வங்கி, நாம் தமிழர் வாக்கு வங்கி கட்டாயம் ஒரு 12-14 வரை தொட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் வாக்கு சதவீதம் எப்படி பிரிக்கப்படும் என்கின்ற ஒரு சூழல். இந்த எத்தனை தொகுதிகளை யார் வெல்வார்கள் என்பதை சொல்வதற்கு முன்னால் இது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும். வாக்கு பதிவு சதவீதம் 80% மிகாமல் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த முடிவுகள் தரப்படுகிறது. அப்போது 80% அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறது எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருக்கிற 70%. அதையும் நல்லா கவனிச்சில் வச்சுங்க. இன் ஆப்சல்யூட் நம்பர்ஸுங்கிறது இப்போ 1,56,000 ஒரு ஓட்டு கடந்த முறை இருந்து அது பதிவாகி இருந்தால் அது 70% தான். இந்த முறையும் அதே எண்ணிக்கையில் தான் பதிவாகும், ஆனால் பெர்சன்டேஜ் 80ன்னு காட்டும். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கவனிப்பு. ஆக 80% வாக்குப்பதிவு நடந்தால் என்ன முடிவுகள் வரும் என்பதுதான் எங்களினுடைய ஒரு கணிப்பு. ஏனென்றால் அந்த போட்டியில் வெறும் ஒரு 38 தொகுதிகள் தான் கடும் போட்டி நிலவும் தொகுதிகளாக நாங்கள் பட்டியலிடுகிறோம். வெறும் 38 தொகுதிகள். ஆனால் ஒருவேளை விஜய் ஃபேக்டரால் வாக்குப்பதிவு 90% தொடுகிறது என்றால், பழைய பிஃபோர் எஸ்ஐஆருங்கிறது 80%, 90% தொடுகிறது என்கிற போது அது வந்து ஒரு வாலட்டாலிட்டி. ஒன்றே க்ளீன் ஸ்வீப்பாக இருக்கும், இல்லைன்னா யாருக்கு எங்கே என்னங்கிறது தெரியாது. எங்களால் முடியலை, அதையும் ஓப்பனாக எங்களால் கணிக்க முடியவில்லை. காரணம் 118 தொகுதிகள் கடும் போட்டி நிலவும் தொகுதிகளாக மாறும் 90% வாக்குப்பதிவு நடந்தது என்றார். எனவே இங்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த முடிவுகள் என்பது 80% உள்ளாகத்தான் வாக்குப்பதிவு நிகழ்ந்தால் என்ற அடிப்படையில் தரப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 146 156 இடங்களையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 84 கீழாக குறைந்து வந்தால் அதிகபட்ச குறைதல் என்பது 71ஆகவும், தமிழக வெற்றி கழகம் 3 எல்லாம் பக்கத்தில் நெருங்கி வராங்க. ஆனால் அதை நான் வெளிப்படையாக சொல்லணும். இப்போது ஒரு நாள் பார்க்குறப்ப மயிலாப்பூர் அவங்களுக்கு நெருங்குற மாதிரி இருக்குது, அடுத்த நாள் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்குது. பெரம்பூரில் அவர் வின் பண்ணுறாருன்னு தான் தொடர்ந்து ஒரு 3 கவனிப்புகளிலும் வந்திருக்கிறது. இப்படி ஒரு 3, 4, 7 தொகுதிகள் ஏறியும் இறங்கியும் இருக்கிறது. எனவே அது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக கொடுக்குறோம். ஒருவேளை 12 வரைக்கும் கூட அவர் போகலாம். அது இந்த கடைசியில் எப்படி ஓட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகுங்கிறது துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு களமாக விஜய் அவர்களினுடைய களம் இருக்கிறது. நாம் தமிழர் பிற கட்சிகளுக்கு இந்த முறை தொகுதிகள் இல்லை என்பது. இத்துடன் எங்களினுடைய கள ஆய்வினுடைய தரவுகள் நிறைவாகிறது. இனிமேல் நீங்கள் கேள்விகள் கேட்டு உரையாட விரும்பினால் உரையாடலாம். கன்வர்ஷன் அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெங்க்னு சொல்லுவாங்க. தேர்தல் படிப்பில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெங்க் ஆஃப் அ பார்ட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெங்க் ஆஃப் அந்த கம்யூனிட்டி கோலிஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளே வந்து அப்படி ஒரு கடும் போட்டியாக இருக்குது. பட் ரூரலுக்கு போனால் ஏடிஎம்கே தான் டெஃபினட்டாக வருது. அதே போல் இப்போ திருப்பூரில் வந்து இப்போ தினேஷ் ஒரு தொகுதி டெஃபினட்டாக ஒரு லீட் பண்ணுறார். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு டாமினன்ஸ்
இருக்குது. அதே போல் நீங்கள் சேலத்துக்கு போனீங்கன்னா, தருமபுரிக்கு போனீங்கன்னா, இங்கெல்லாம் வந்து தெளிவான ஒரு லீட் அவருக்கு இது வந்து இந்த தேர்தலுக்காக வந்தது அல்ல. அது ஏறக்குறைய ஒரு 30-40 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். அதனால தான் அது கன்வெர்ட் ஆகுது. ஒருவேளை ஓபிஎஸ் இவங்களோட இருந்திருப்பார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓப்பனாகவே சொல்லாமல், இப்போ உதயகுமார் அவர்கள் வந்து பாவம் அவர் வந்து ஓபிஎஸ்னாலையும் பாதிக்கப்படுறாரு, சசிகலாவினாலேயும் அவர் பாதிக்கப்படுறாரு. அப்புறம் அந்த கேண்டிடேட்டு ஒரு பல ஆண்டு காலம் அங்கே நல்லா வேலை செய்திருக்கிறாரு, திமுக கடுமையான அப்போ அது அவர் வந்து ஒரு பெரிய அமைச்சர், ஒரு பெரிய அரசியல் ஆளுமையும் கூட. ஆனால் அவரால் தாக்குப்பிடிக்க முடியல. ஸோ இந்த மைக்ரோ அனாலிசிஸுக்கு போகிறப்ப தான் நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வருது. அதிகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வரக்கூடிய அந்த வாக்கு சதவீதமும் சரி, தொகுதிகளும் சரி, மேற்கு, வடமேற்கு, கொஞ்சம் வடக்கு என்கின்ற அந்த மண்டலங்களிலிருந்து வருகிறது. யாருங்க? விஜய். அதை வந்து அது ஏன் அப்படின்னா, அது அந்த இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஆர்கனைசேஷனை கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை. ரெண்டாவது வந்துங்க, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து தாமாகவே முன்வந்து நடத்தக்கூடிய தன்னார்வலர்கள், களப்பணியாளர்கள் இருக்கிறார்கள். இப்போ சப்போஸ் அவங்க வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இவர் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இருப்பாருன்னு அவங்க கன்வின்ஸ் ஆனாங்கன்னா அவங்களே இறங்கி வேலை செய்வாங்க. அல்லது இடதுசாரி தோழர்கள் இருக்கிறாங்க, அவங்க நேரடியாக இல்லைனாலும் இவர் வந்தால் நமக்கு நல்லதுன்னு நினச்சாங்கன்னா அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அல்லது தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஏன்னா விஜய் அவர்களை சுற்றி பார்த்தீர்கள் என்றால் கொள்கை முகம்னு நீங்கள் யாரையுமே பார்க்க முடியல. ஒரு கொள்கை முகம் நம்ம சொல்கிறது தமிழகத்தினுடைய லெகசி கொள்கை முகம் இருக்குல்ல, அது வந்து ஃபெடரல் ரைட்ஸாக இருக்கலாம், சமூக நீதியாக இருக்கலாம், மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த உரிமைகளாக இருக்கலாம். இது சார்ந்த முகங்கள் வந்து அங்கே ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுதுங்க. ஆனால் ஒன்று சொல்லணும், இந்த மைக்ரோ கேம்பெயினுங்கிற ஒரு ஃபினாமினா இதில் தான் உருவாகிருக்குங்க. அதாவது வீட்டுக்குள்ளே கேம்பெயின் நடக்குது, குழந்தைங்க அந்த கேம்பெயினை நடத்துகிறாங்க, சிறுசுங்க அந்த கேம்பெயினை நடத்துதுங்க, பெண்கள் அந்த கேம்பெயினை நடத்துகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ நியூ ஃபினாமினா. கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நிறுவப்பட்டு விட்ட அரசியல் அமைப்பு, கட்சிகள் இவற்றிற்கு எதிரான ஒரு மனநிலையும் சேர்ந்து எப்போதுமே தமிழகத்தில் வந்து 14% ஒரு 17% மாற்றம் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு ஒரு தேர்தலில் அல்ல, கடந்த ஒரு 6-7 தேர்தல்களில் இருந்து கொண்டு தான் இருக்குது. சேஞ்ச் வேணும். அது எம்என் நமக்கு பாருங்கள், சில தொகுதியில் எவ்வளவு 30% வரைக்கும் அவங்க வாங்கினாங்க. ஸோ அந்த வாக்குகள் அனைத்தும் இங்கே திரும்புகிறது. அதைவிட மிக முக்கியமாக ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இப்போ இலங்கையில் நடந்தது, வங்காளதேசத்தில் நடந்தது, நேபாளில் நடந்தது, எதுக்காக போராடுறோன்னு தெரியாமலேயே ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் மேலே எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்தாங்க இல்லைங்களா. இந்த விஜய் ஃபேக்டர் அண்ட் ஃபினாமினால அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு சென்டிமெண்ட்ஸையும் கொஞ்சம் அவதானிக்க முடிகிறது. சார் அதான் நாளுக்கு நாள் அது மாறுது சார், நாளுக்கு. அதனால தான் எங்களால் சொல்ல முடியல. இப்போ அதான் ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் பார்த்தப்போ வந்து மயிலாப்பூர் ஏடிஎம்கே தான் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி இருந்தது. முந்தா நாளைக்கு பார்க்குறப்ப டிவிக்கே அதை கொஞ்சம் ரீப்ளேஸ் ஆகுது. காரணம், ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் பாஜகலேருந்து ஒட்டுமொத்தமாகவே டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆகிறத கேப்சர் பண்ண முடியுது. அதே போல் ஒரு கட்டத்தில் டி நகர் வந்து அவங்களுக்கு வர மாதிரி இருந்தது. பட் இப்போது நேற்றுக்கு எடுத்து பார்த்தா நெக்காக டிஎம்கே ஸ்டெபிலைஸ் ஆகி வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால எங்களால் சொல்ல முடியும், பெரம்பூர் சொல்ல முடியுது. ஒரு 3 ஸ்டடி பண்ணி 3லையும் விஜய் ஒரு லீடில் வராரு. அதே இதை வந்து எங்களால் திருச்சி கிழக்கில் சொல்ல முடியல, ஏன்னா அங்கேயும் நெக்காக தான் இருக்குது. ஒரு ஃபீலிங் இருக்குது, என்னதாலும் அவர் ஜெயித்தாலும் கூட இங்கே வரமாட்டார், அவர் பெரம்பூரில் தான் இருப்பார், கவனப்படுத்துவாருங்கிறதுனால. பட் நெக்காக இருக்குது. ஸோ அதனால தான் எங்களால் இந்த தொகுதி இந்தந்த தொகுதின்னு எங்களால் சரியாக சொல்ல முடியல. ஸோ ஒரு இட் கேன் பி ஈவன் 12, இட் கேன் பி 7, இட் கேன் பி 5 ஆர் மினிமம் 3 வருவார் அப்படிங்கிறது. பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், முதல் தேர்தலிலேயே அவர் ஒரு 20%, 19லேருந்து 23 ஆர் ஈவன் மோர், அது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய வாக்கு சதவீதம்.
இதுங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிகழ்கிற வாக்கு சேதாரம்ங்கிறது நம்ம சொன்னோம் இல்லைங்களா. கடந்த தேர்தலில் இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரை அருந்ததியர் சமூகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அருகில் தான் இருந்தது. ஆனால் 2021 தேர்தலில், அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் அது உள்ளொதுக்கீடு எல்லாம் நிகழ்ந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் பக்கமாக நகர்ந்தது, மிக பெரும்பான்மையாக நகர்ந்தது. ஆனால் இந்த தேர்தலில் பார்க்குறப்ப விஜய் பக்கம் இளைஞர்கள் நிறைய போகிறாங்க, பெண்கள் கொஞ்சம் போகிறாங்க. இது திமுகவுக்கு நடக்கிற சேதாரம். உதாரணத்துக்கு அதே போல் வட தமிழகத்து பரையர் சமூகத்தில் வந்து ஒரு தொகுப்பு இளைஞர்கள் கொஞ்சம் கூலி தொழிலில் இருக்கக்கூடியவங்க விஜய் பக்கமாக போகிறாங்க. இது திமுகவுக்கு நடக்கிற சேதாரம். திமுகவுக்கு நடக்கிற சேதாரம்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் கெமிஸ்ட்ரியே வரல. இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள தொகுதிகள் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இணைந்து மேடைகளில் அவர் பேசாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து ஒரு ஏன்னா அப்போது திமுக கூட்டணியினுடைய இழப்பு என்பது அதிகமாக தோழமை கட்சிகளினுடைய இழப்பாகத்தான் அதிகமாக இருக்குது. இப்போ தேமுதிக ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க 10 தொகுதியில் வந்து இப்போ நேற்றைக்கு எடுக்கிற கணக்குப்படி அவங்க 6-7 தடுமாறுறாங்க. ஒருவேளை கடைசி நேரம் திமுக அமைப்பு கீழே இறங்கி ஒரு ஹெவி லிஃப்டிங் பண்ணால் தான் சிலதை வந்து அவங்க தக்க வைக்க முடியுங்கிற ஒரு இது இருக்குது. ஏடிஎம்கேயை நாங்கள் க்ளோஸாக அனலைஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கு என்ன தெரியுதுனாங்க, தொடக்கத்திலிருந்தே அந்த கட்சி மிக வலுவான கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் கூட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை மையப்படுத்தி அந்த கட்சி இயங்கி இருக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான தன்மை. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அந்த கேரிஸ்மாவை கொடுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையாக இருந்தாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. இப்போது விஜய்க்கு தாவி இருக்கிற பெண்கள், அதாவது நடுவயது கடந்து விட்ட பெண்கள் கணிசமானவர்கள் எங்களுடைய ஆய்வில் ஜெயலலிதா அதிமுக, அதாவது ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுகவினுடைய அதி தீவிர பற்றாளர்களாக இருந்தவர்களாக விஜய்க்கு வந்திருக்கிற அந்த மிட் ஏஜ் நடுவயது கடந்த பெண்கள் இருக்கிறார்கள். இன்னொன்று வந்துங்க, என்னுடைய இது வந்து எப்போவுமே அரசியல் கூட்டணியினுடைய அடித்தளம் என்பது சமூக கூட்டணி தான். அந்த சமூக கூட்டணி உங்களுக்கு சரியாக இருக்கிற வரை நீங்கள் அதற்கு மேல் கோபுரங்களை, பெரிய கட்டுமானங்களை கட்டலாம். மிக நீண்ட காலம் த ப்ரிடாமினன்ட் ஓபிசிஸ் தான் ஏடிஎம்கேனுடைய பேக் போன். அது மேற்கில் கவுண்டர் சமூகம், வடமேற்கில் வன்னியர் சமூகம், டெல்டா மற்றும் தெற்கு பகுதிகளில் முக்குலத்தோர் சமூகம். இதுதான் ஏடிஎம்கேனுடைய சோஷியல் பேஸ், சமூக கூட்டணி. அது வந்து இப்போது பிஜேபியும் ஏடிஎம்கே, அது எடப்பாடி அதை துல்லியமாக புரிஞ்சு அவர் வந்து இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சசிகலாவோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி, ஓபிஎஸோட அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி, இந்த எலெக்ஷன் அவர் தினகரன், ஓபிஎஸ், சசிகலா சேர்ந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டெஃபினட்டாக வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் போட்டி நின்றுருக்கும். ஒருவேளை அவங்க வந்திருப்பாங்க. ஒருவேளை பாஜக இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்திருந்தால் கூட ஒரு 30-40% கிறிஸ்தவர்களும் 30% இஸ்லாமியர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கமாக வந்திருப்பார்கள். இப்போ கணக்கு வந்து நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் குறைவாக இருந்தாலும் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 18% ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. அது சாதாரண எண்ணிக்கை அல்ல. அதோடு தலித் மக்களினுடைய ஒரு தொகுப்பும் சேர்கிற போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த சமூக கூட்டணியை சேதமாவதற்கு எடப்பாடி அவர்கள் அனுமதித்த காரணத்தினால்தான் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சங்கடப்படுவது மட்டுமல்ல, இந்த தேர்தலையும் அவர்கள் இழந்தால் மீண்டு வருவது அவ்வளவு எளிது அல்ல என்கின்ற ஒரு இடத்தில் அவர்கள் வந்து நிற்கிறார்கள். காரணம், புதிய வாக்காளர்கள் அண்ணா திமுகவை நோக்கி நகர்வது போல தெரியவில்லை. தமிழ் தேசியத்துக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு 4-5% வாக்கு அவருக்கு கிடைக்குதுங்க. ஸோ அது ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அது வந்து இந்த தேர்தலில் கிடைக்கும், அடுத்த தேர்தலில் கிடைக்காது அப்படின்னு இல்லை. அந்த தமிழ் நிலம், தமிழ் இன உணர்வு அது வந்து அவருக்கு உறுதியாக கிடைக்குதுங்க. இனி மாற்றம் வேண்டும், கொஞ்சம் இவருக்கு போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற அந்த தொகுப்பு தான் இந்த முறை எல்லாம் விஜய் பக்கமாக திரும்புகிறாங்க. ஆனால் சீமான் வந்து இப்போ மாற்று மொழி பேசும் சமூகத்தினர் மீது, குறிப்பாக தெலுங்கு மொழி சார்ந்த சமூகங்கள் மீது நடத்துகின்ற கடுமையான தாக்குதல்
திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் எளிதாக்கி இருக்கிறது. ஏன்னா அந்த சமூகங்கள் கொஞ்சம் அங்கங்கன்னு ஒரு ஒரு இருந்தாலும் கூட இந்த பக்கம் வந்துடுவோம், ஒரேடியாக நம்ம வந்துடுவோங்கிற ஒரு எண்ணம் எடுவதற்கு இந்த நாம் தமிழர்களுடைய பரப்புரைகளும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. ஏன் அந்த 5% அவர் மேலே போகலைங்கிறது அது ஆய்வுக்குரிய ஒன்று. அதை நோக்கி நாங்கள் இன்னும் ஒரு முழுமையான ஆய்வு நடத்தலைன்னு வச்சுக்கலாம். மேபி ஆர்கனைசேஷன் லீடர்ஸ்னு வேணுமா இருக்கும். ஒற்றை தலைமை என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப இப்போ திமுகவுக்கு ஸ்டாலின் என்கின்ற ஒரு பெரிய முகம் இருந்தாலும் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த தளபதிகள் என்கின்றவர்கள் ஆர்கனைசேஷனில் பயங்கரமான டெட்லியாக இருக்காங்க. இவரை நம்பி 40 தொகுதி கொடுக்கலாம், அவரை நம்பி 30 தொகுதி கொடுக்கலாங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வரலையா என்னன்னு எனக்கு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று. அதாவது இப்போ எப்படின்னாங்க, இப்போ திமுகவினுடைய கோர் ஓட் பேஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் களத்திற்கு வருகிற போதே நான் சொன்னேன்ல, சோஷியல் கோலிஷன் அவங்க ஏறக்குறைய ஒரு 25% கட்சி ஓட்டு இல்லாமலேயே 20% தான் உள்ளே வராங்க. அது மாறல. கிறிஸ்தவர்களில் நான் சொன்ன மாதிரி மீனவ கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் மாறி இருக்காங்க. வேளாளர் சமூகத்திலிருந்து கிறிஸ்தவர் ஆனவர்கள் இருக்காங்க. இப்போ திருச்சியிலெல்லாம் கணிசமாக இருக்காங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் மாறுறாங்க. மற்றபடி பெருசாக ஒரு மாற்றம் நிகழலை. எந்த திருச்சபை அமைப்பும் நீங்கள் விஜய்க்கு வாக்களியுங்கள் ஒரு கிறிஸ்தவர்னு கேட்டுக்கல. நீங்கள் பொதுவாக கிறிஸ்தவ அமைப்புகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக மிகவும் வெளிப்படைந்த ஒரு சமூகம். எந்த ஒரு வாக்கை கூட வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலைப்பாடு உள்ளவர்கள். பெண்கள் ஒரு சின்ன தொகுப்பினர் விஜய்க்கு போட்டு பார்ப்போமேங்கிற ஒரு கருத்து இஸ்லாமிய சமூகத்திடமும் இருக்குது. இதை நாங்கள் பார்த்த வரைக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக வந்துங்க, இந்த ட்ராவல் ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஎம்கேனுடைய ட்ராவல் ரூட் பார்த்தீங்கன்னா இப்போ முதலியார் சமூகத்துக்கு அது ஒரு முக்கியமான சமூகம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த சமூகம் என்றைக்குமே ஃபெடரல் ரைட்ஸை பற்றி தெரியும், அதுக்கு தமிழை பற்றி தெரியும், தமிழ் பண்பாட்டு உரிமைகளை பற்றி தெரியும். ஸோ அந்த கிரவுண்டுங்கிறத நம்ம கண்ணுக்கு யாருமே அதிகம் பார்க்குறது இல்லை. பட் ப்ரிடாமினன்ட்லி மெஜாரிட்டியாக அவங்க திமுக பக்கம்தான் சாய்வாங்க. இது அதில் என்ன வந்தாலும் அவங்க மாற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி மாறாத தன்மை கொண்ட வாக்கு தொகுப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு இருக்கிறது. அந்த 32 42க்கு போகிறது தான் இவங்க மேனேஜ் பண்ணணும். அந்த 10% தான் இவங்க மேனேஜ் பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த வின்னிங் த்ரெஷோல்டை தாண்டிடுறாங்க. பட் இந்த முறை அவங்களுக்கு செட்பேக் எங்கே வருதுன்னா, தோழமை கட்சிகள் ரொம்ப தடுமாறுறாங்க. குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாத தோழமை கட்சிகள் பல இடங்களில் அவங்க தடுமாறுறதை பார்க்க முடியுது. ஸோ அது தமிழக அரசு மதம் மாறிய தலித் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அதே உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் முயற்சிகள், சட்ட ரீதியான முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் அது தமிழக அரசினுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு முடிவு அல்ல. அது ஒன்றிய அரசினுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு முடிவு. அப்படியான ஒரு உரிமை வழங்கப்படக்கூடாது என்பது கொள்கை ரீதியாக RSS இயக்கம் முன்னின்று செயல்படுகின்ற ஒரு முடிவு. அவங்க விடமாட்டாங்க. நீங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்களா சார்? எவ்வளவு இல்லை நான் ஒரு சுப்ரீம் இல்லை அவங்களால இப்போ இல்லை அட்வொகேட் வில்சன் எத்தனை முறை அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. MP பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான எவ்வளவு உதவிகள், சட்ட ரீதியான உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாம் பொதுக்களத்தில் விவாதிக்கக்கூடாது. ஆனால் கடைசியாக இதை பற்றி உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்து என்பது மிகவும் ஏமாற்றம் தருகிற ஒரு அப்பட்டமாக ஒரு மத சார்புடன் செயல்படுகின்ற உச்சநீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தீர்ப்பைத்தான் அது சொன்னது 1.5 மாதங்களுக்கு முன்பு.
எனவே நீங்கள் அந்த கேட்ட கேள்வி என்பது தமிழக அரசு எல்லைக்கு உட்பட்டு வருவது அல்ல. தமிழக என்னை அந்த பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் சொல்லுகிற இந்த பிரச்சனையில் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, நான் ரெண்டு கட்சியிலையும் எந்த வேறுபாட்டையும் பார்க்கல. என்னென்ன அவர்கள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக இந்த கோரிக்கைக்கு ஆதரவு வழங்க முடியாது அல்லது இரட்டை வேடம் போடுவது என்பது இந்த பிரச்சனையில் இல்லை. இந்த பிரச்சனை இல்லை, டெஃபினட்டாக இல்லை. வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அது தேர்தல் முடிஞ்சு நம்ம பேசலாம். நானும் பேசுகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். திராவிட கட்சிகள் மீது மதவழி சிறுபான்மையினருக்கு ஆழ்ந்த மன வருத்தங்கள், ஏமாற்றங்கள் இல்லாமல் இல்லை, இருக்கிறது. அவை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் அது தேர்தல் தருணத்தில் பேசுவது என்பது, நான் ஒரு அரசியல்வாதி ஆகிவிடுவேன். நான் ஒரு கருத்தியல் அரசியல் முகம்தானே தவிர ஒரு இது போன்ற அந்த தேர்தல் கால அரசியல் வேலைகளில் வருவதில்லை. அதனால் இந்த பிரச்சனையில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் ஆதரவை தந்திருக்கின்றன. எப்போது அழைத்தாலும் அதை வந்து டெல்லியில் அவர்கள் உதவிகளை செய்துதான் வருகிறார்கள். ஆனால் இதை விட செய்யலாம். நீ சொன்ன மாதிரி இந்த இது இப்போது நம்ம டீலிமிட்டேஷனுக்கும் எல்லாரும் சேர்ந்து அதை தோற்கடித்த மாதிரி இதுவும் கொண்டு வரலாமேங்கிற இது ஒரு நல்ல கருத்து. அந்த திசையில் நாங்கள் செயல்படலாம். அதற்காக நீங்கள் ஒரு கருத்தை வைத்திருக்கிறீர்கள். நன்றி. இங்கேங்களா ஒரு அமைப்பாக பாஜக வளர்ந்திருக்கிறது. இதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு ஆர்கனைசேஷனல் குரோத்துங்கிறது டெஃபினட்டாக நடந்திருக்குது. அதற்கு இருக்கிற ஒன்றிய அரசினுடைய வலிமை, ஏனைய வளங்கள், நிதி வளங்கள், ஆளணி வளங்கள் இவற்றையெல்லாம் வைத்து அதனுடைய அமைப்பு வளர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழக மக்களினுடைய பொது ஒரு ஏற்புமை இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு விஜய் எங்கிருந்தோ வருகிறார், அவருக்காக எல்லோரும் எழுகிறார்கள். அப்படி ஒரு எழுச்சியை பாஜகவால் இங்கு உருவாக்க முடியவில்லை. அது 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 பாஜக யோசிக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் கேட்டதை போல அண்ணாமலை அவர்கள் இருந்த பொழுது அந்த கட்சிக்கு ஒரு அடையாளம் வளர்ந்து வந்தது. ஒருவேளை அவர் தொடர்ந்திருப்பாரே ஆனால் இந்த தேர்தலில் ஒருவேளை தனித்து நின்றிருந்தால் கூட முந்தைய தேர்தல்களை விட அவர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதாவது இரண்டு பேரையும் நீங்கள் ஒப்பீடு செய்யவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அவரவர் உயரங்கள் அவரவர்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு எழுத்தாளர், சிந்தனையாளர், போராளி என்று எத்தனையோ முகங்கள் அவருக்கு உண்டு. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒன்று முதிர்ச்சியான ஒரு பக்குவமான தலைவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவர் நல்லா கொடுத்துருக்கிறார். பொதுவாகவே பெண்கள் மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிய ஒரு ஈர்ப்பு வசீகரம் இருப்பது இல்லை. இவருடைய காலகட்டத்தில் அந்த ஒரு ஈர்ப்பு என்று சொல்வதை விட ஏற்புமை, அக்செப்டன்ஸ் இருக்குது. அதுவும் அந்த விடியல் திட்டம், மகளிர் உரிமை தொகை, கடைசியாக ஒரு 5000 ரூபாய் போட்டது. ஸோ பெண்கள் மத்தியில் ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குது. மூன்றாவது, அவருக்கு அனுகூலமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் சந்தித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எம்ஜிஆர், ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அந்த வேறுபாட்டையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஏன் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதுங்கிறது. இன்னொன்று, சோஷியல் கோலிஷனில் ரொம்ப கரெக்டாக இருக்கார். அந்த சமூக கூட்டணியை இழந்து விடக்கூடாது, தோழமை கட்சிகளை கௌரவமாக நடத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்திருக்கார். அதான் அவர் இன்னைக்கும் வலுவாக இருப்பதற்கு முக்கிய காரணம். சரியா சொன்னீங்க. நன்றி.